பிரதாப் சிங்ஹாவுக்கும் இந்த 4 பேருக்கும் என்ன தொடர்பு? முதல் கேள்வி, என்னோட கேள்வி. இப்போ இந்த எம்பிக்கு தெரிஞ்சு நடந்ததா, தெரியாம நடந்ததா? அப்ப இப்படி தெரியாதுன்னு சொன்னா கூட இந்த 4 பேரை வேறு யாரோ ஒருத்தர் தான் கூட்டு வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கணும். அப்ப அவர்கள் பின்னணி என்ன, இவர்கள் இருவருக்கும் உள்ள தொடர்பு என்ன? முதல்ல ஆட்சி அவங்களோட ஆட்சி. காங்கிரஸ் ஆட்சி செஞ்சு எதிர்கட்சியில இருந்து கொடுத்தாங்கன்னா ஆட்சி அதிகாரத்தை எதிர்த்து குரல் கொடுப்பதற்காக வந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனா இங்க அந்த மாதிரி இல்லையே. கொடுத்தவரே ஆளுங்கட்சி சேர்ந்தவர். அப்ப அவருக்கே மோடி ஆட்சி பிடிக்கலையா, மோடியை எதிர்த்து குரல் கொடுங்க அப்படின்னு சொல்லி இவரே ஆள் அனுப்பி விட்டாரா? ஏன்னா இது பிஜேபியோட ரெகுலர் ஸ்டைல். இது யாருமே அவங்க மேல குண்டு போடலனாலும் அவங்களே அவங்க மேல குண்டு போட்டுக்கிட்டு ஐயோ எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு கதறது வந்து பலகாலமா நம்ம பார்த்துக்கிட்டு தான் வரோம். ரெண்டாவது கேள்வி, என்னோட கேள்வி என்னன்னா, அந்த சோதனையில் ஈடுபட்ட அதிகாரிகள் யாரு? அவர்கள் கடந்த 1 மாத காலமாக தொடர்ந்து தினமும் வரக்கூடிய பணியில இருந்தவங்களா, இல்லை இன்னைக்கு மட்டும் ஸ்பெஷலாக வேற ஆபீசரை போட்டாங்களா? ஏன்னா அவர்களின் பார்வையை மீறி இவர்கள் உள்ள போக முடியாது. நிச்சயமா போக முடியாது. நீங்க வந்து ஒரு தீப்பெட்டி எடுத்துட்டு போக முடியாதுங்க. அப்ப ஒரு பார்லிமெண்ட்டுக்குள்ள இன்ஃபிளேமபிள் ஆர்டிகிள் எதையுமே நீங்க கொண்டு போக முடியாது, இன்க்ளூடிங் a ஸ்மால் மேட்ச் பாக்ஸ். ஒரு தீப்பெட்டியை கூட கொண்டு போக முடியாதுன்றப்போ எப்படி 2 கண்ணீர் புகை குண்டுகளை இவர்கள் எடுத்துட்டு போக முடியுது? அப்ப இந்த செக்யூரிட்டி பிரீச்ல எப்படி நடந்தது? பழைய பார்லிமெண்ட் இருக்கு பார்த்தீங்களா, பழைய பாராளுமன்ற கட்டடம், அந்த கட்டடத்திலும் இது மாதிரி பார்வையாளர்கள் பகுதின்னு ஒன்று உண்டு. ஈவன் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சட்டசபையில் கூட பார்வையாளர் பகுதி உண்டு. எல்லா இடங்கள்லையும் பார்வையாளர் பகுதின்னு ஒன்று உண்டு. போய் உட்கார்ந்து பார்க்கலாம், அதற்கு அனுமதி உண்டு, இல்லைன்னா நம்ம மறுக்கலை. ஆனால் அந்த பகுதியிலிருந்து மெம்பர்ஸ் இருக்கக்கூடிய ஏரியாவுக்குள்ள நீங்க போக முடியாத மாதிரி தான் கட்டியிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது இந்த புதிய பாராளுமன்ற கட்டடத்தில் இருக்க டிசைனே தப்பா. இன்னொரு கருத்து வந்தது, இந்த நேரத்தில் ராகுல் காந்தி உள்ள இல்லை. அப்போ அப்படின்னும் போது இதை சொல்ல வரும்போது என்ன சொல்றாங்கன்னா, இப்போ ராகுல் காந்தியோடைய பிளான் இதில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோட்டத்தை உருவாக்குறாங்க. இதுதான் தோற்றத்தை உருவாக்க முயற்சி பண்றாங்க. ஆனால் ராகுல் காந்தி உள்ளதாங்க இருந்தாரு, அவர் வெளியெல்லாம் போல, அவர் உள்ளதான் இருக்கிறாரு. இவர்களுக்கு வேணுங்கிறதுக்கு இஷ்டத்துக்கு இப்போ டாக்டர் செந்தில்குமாரை கோத்து விட்டாங்கல்ல, அது மாதிரி அடுத்த ராகுல் காந்தியும் கோத்து விடலான்னு பாக்குறாங்க. பாபர் மசூதியை இடிச்சாங்க, அதுக்கு ஒரு தேதியை குறிச்சாங்க, டிசம்பர் 6 அப்படின்னு. எதற்காக? அதுவரை மக்கள் டிசம்பர் 6ஆம் தேதி அம்பேத்கரின் நினைவு நாளை மட்டும்தான் அவங்க பூரா மனதில் வைத்துக் கொண்டிருந்தார்கள். அந்த பாபர் மசூதி சம்பவத்துக்கு பிறகு முழுக்க யாருமே வந்து அம்பேத்கரை பற்றி பேசுவதை விட பாபர் மசூதியை பத்தி தான் பேசணும், புதுசா ராமர் கோயிலை கட்டினதை பத்தி தான் பேசணுன்ற அளவுக்கு மாத்தணுன்றதுக்காக தான் பண்ணாங்க. அதே போல கரெக்டா 22வது வருஷம் முடிஞ்சிருக்கு. அந்த 22வது வருஷத்துல இன்னைக்கு வேணும்னே அந்த வேலையை செஞ்சிருக்கிறாங்கன்னா இதை வந்து அதோட லிங்க் பண்ணணும்ன்றதுதான் இவர்களோட நோக்கம். நம்ம அண்ணாமலை வேற என்னெல்லாமோ சொன்னாராம், அது நானும் கேட்க முடியல என்னால். திருப்பி அவர் ஒரே விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்கிறார். இது ஒரு நல்ல சம்பவமாக தெரியவில்லை, இது வந்து தப்பு தான், யார் தப்பு செஞ்சாலும் அதை நம்ம கேள்வி கேட்கணும்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. யாரை கேள்வி கேட்கணும்னு சொல்லவே மாட்டாரு, கடைசி வரை சொல்லவே இல்லை. அவர் பச்சையா தெரியுது, உங்க எம்பி தான் கொடுத்துருக்காருன்னு சொல்லிட்டாங்க. இப்போ இதே இந்த எம்பி பேர் வெளியே வரலன்னா இதுக்குள்ள எத்தனை கதை கட்டியிருப்பாங்க. அரண்சை நேயர்களுக்கு வணக்கம். நான் மதன் அறிவழகன். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் ஆய்வாளர் கிருஷ்ணவேல் அவர்கள். நிறைய விஷயங்கள் நம்ம விவாதிக்க இருக்கிறோம், அவரை வரவேற்கலாம். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் வந்து ஒரு பெரிய தாக்குதல் இல்லை, ஒரு சிறிய தாக்குதல் நடந்திருக்குது. யாரோ வந்து வண்ண வெடி ஏதோ வந்து வீசியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. கலராக வருது. நாடாளுமன்றத்துக்குள்ள 2 பேர் உள்ள போய் இது மாதிரி வெடியை வீசியிருக்கிறாங்க. இதுல வந்து பிஜேபிக்காரர் ஒருத்தர் தான் வந்து அவங்களுக்கு வந்து உள்ள நுழைவு சீட்டுக்கு வந்து கொடுத்து விட்டுருக்கிறாருன்னு சொல்றாங்க. நாடு முழுக்க பரபரப்பா இருக்குது. ஆங்கிலம், இந்தி, தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் எல்லா ஊடகங்களும் இன்னைக்கு இதை பத்தி தான் பேசிட்டு இருக்குது. நாடே பாதுகாப்பு இல்லை, நாட்டின் மையமா இருக்கக்கூடிய நாடாளுமன்றமே பாதுகாப்பு இல்லை, இப்படியான வாதங்கள்லாம் வந்துட்டு இருக்குது. நீங்க இந்த தாக்குதல் எப்படி பார்க்கறீங்க, இந்த விமர்சனங்களை எப்படி பார்க்கறீங்க? இதன் பின்னணியில நமக்கு நிறைய கேள்விகள் இருக்கு. இதுக்கு நடுவில் சில சங்கிகள் வேற சில வேலைகள்லாம் செஞ்சு வச்சிருக்கிறாங்க. அந்த ட்வீட் பார்த்தேன், அந்த ஆள் பேரே என்ன போட்டிருக்காங்கன்னா சங்கி பிரின்ஸ்னே பேர் வச்சிருக்கிறான். சங்கி பிரின்ஸ்? ஆமா, சங்கி பிரின்ஸ் அப்படின்றது தான் அந்த ட்விட்டர் பேரே வச்சிருக்கிறான். வச்சுக்கிட்டே என்ன சொல்லியிருக்கான், உங்களது பொறுப்பற்ற செயலால் எப்பேற்பட்ட ஆபத்து ஏற்பட்டு இருக்குது பார்த்தீங்களா நாட்டுக்கு அப்படின்னு. நம்ம இவர் தருமபுரி எம்பி இருக்கார் பார்த்தீங்களா, டாக்டர் செந்தில்குமார், அவரை பேரை போட்டு அவரை டேக் பண்ணியே ட்வீட் போட்டிருக்கிறான். ஆமாம், ஏன்னா அவர் கொஞ்சம் பாயிண்டாக எடுத்து அடிக்கிறாரா, மிரண்டாங்க போல இருக்கு. இந்த ஆளை முதல்ல டார்கெட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்காங்க. கடைசியில் அவங்களுக்கே அது சொருவப்பட்ட ஆப்பாக மாறிவிட்டது. யாருன்னு பார்த்தா பிரதாப் சிங்ஹான்னு சொல்லிட்டு மைசூர் எம்பி தான்
இந்த ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கொடுத்து பாஸ் வாங்கி கொடுத்துருக்கிறார் போல இருக்கு. அதுவும் சிக்கிருச்சு. இது ஒரு 4 பேருக்கு கொடுத்துருக்கிறார் போல இருக்குது. ஒருத்தர் மனோரஞ்சன், ஒருத்தர், இன்னொருத்தர் சாகர் சர்மா, இன்னொரு நீலம்னு யாரோ ஒரு லேடி போல இருக்கு, அப்புறம் இன்னொரு ஷிண்டே, அன்மோல் சிண்டேவா இன்னொன்று ஒரு சிண்டேன்னு ஒருத்தங்க, மொத்தம் 4 பேருக்கு கொடுத்துருக்குறாங்க போல இருக்கு. இதில் எல்லாரையும் தூக்கிட்டாங்க நல்ல வேலைக்கு. அது ஒரு சந்தோஷம்னு வச்சுக்கலாம். ஆனால் இப்போ என்னுடைய கேள்வி வந்து இது பின்னாடி வந்து முக்கியமான கேள்வி வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த செக்யூரிட்டி பிரீச் எப்படி நடந்தது? இது ஒரு செக்யூரிட்டி பிரீச். இது முதல் கட்டமாக பார்த்தா செக்யூரிட்டி பிரீச் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாராளுமன்றத்தில் உள்ள போறதுக்கு எல்லாருக்குமே 5 அடுக்கு பரிசோதனை இருக்கு. ஆமா, பழைய மரபுப்படியே. ஆமா. ஆனா பப்ளிக் உள்ள போகும்போது செக்யூரிட்டி வந்து ரொம்ப டைட்டா செக் பண்ணுவாங்க இல்லையா? கண்டிப்பாக செக் பண்ணியே ஆகணும். அப்படி செக் பண்ணும்போது இவர்கள் இந்த கண்ணீர் புகை குண்டு போன்ற ஒரு ஆயுதத்தை எப்படி இவர்களால் உள்ள கொண்டு போக முடியுது? ஸ்மோக் ஸ்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கண்ணீர் புகை குண்டு போல அதை அப்படி திருகிட்டு போட்டிங்கன்னா அந்த உள்ள இருக்க அந்த இது உடஞ்சிரும். வால் மாதிரி இருக்கும், உடஞ்சிரும். 2 கெமிக்கலும் மிக்ஸ் ஆன உடனே புகையாக வர ஆரம்பிச்சிடும். இதில் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்துக்கிட்டாங்க போல இருக்கு. நீங்கள் ஏற்கனவே வந்து என்ஐஏ என்ன பண்ணிக்கிட்டு இருக்குன்னு தெரியல. என்ஐஏ நீங்கள் எங்கே சார் இருக்கீங்க அப்படின்னு கேட்டால், இல்லை சார் நாங்கள் வந்து கிண்டியில் ஹோலி கொண்டாடிட்டு இருக்கோம், இன்னும் அந்த கொண்டாட்டங்களே எங்களுக்கு இன்னும் முடியல, அதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் அப்புறமா வரோம். ஏன்னா அங்கே தான் ஒரு குவார்டர் பாட்டில் வாங்கிட்டு வந்து என்னவோ பண்ணி, அது ஒரே நேரத்தில் 2த்தையும் சேர்த்து செஞ்சிருப்பான்னு நினைக்கிறேன். குவார்டர் பாட்டில் திறக்கும் போது சிகரெட் பற்ற வைக்கலாம்னு நினைச்சிருந்தாரு. அப்படி கூட கேஸ் எழுதினாலும் எழுதுவாங்க. சிகரெட் பற்ற வைக்கலாம் ட்ரை பண்ணியிருப்பான், நெருப்பட்டு எரிய ஆரம்பிச்சிருச்சு அப்படி இப்படின்னு சொன்னாலும் சொல்லுவாங்க. ஸோ என்ஐஏ என்ன பண்ணுதுன்னு தெரியல. பார்லிமெண்ட்ல இருக்கக்கூடிய அந்த செக்யூரிட்டி செக் என்ன பண்றாங்கன்னு தெரியல. உள்ள வந்தா சரி. இப்போ இந்த இடத்துல எங்கெல்லாம் லேப்ஸ் ஆகுதுன்னு பாருங்க. முதல் கட்டமாக இந்த எம்பி, இந்த 4 பேருக்கும் இந்த எம்பிக்கும் என்ன சம்பந்தம்? இப்போ நீங்கள் போய் இப்போ நம்ம தென் சென்னை எம்பி இருக்காரு, நேராக போயிட்டு ஐயா எனக்கு பார்லிமெண்ட்டுக்கு போய் பார்க்கணும், ஒரு பாஸ் கொடுங்கன்னு கேட்டால் கொடுத்துருவாரா? கொடுக்க மாட்டாங்க. அப்போ ஏதோ ஒரு வகையில் இவர்கள் நம்பகமான தனக்கு நன்கு அறிமுகமான நபர்களுக்கு தான் கொடுப்பாங்க. ஆமா. அப்போ இந்த பிரதாப் சிங்ஹாவுக்கும் இந்த 4 பேருக்கும் என்ன தொடர்பு? முதல் கேள்வி, என்னோட கேள்வி. இப்போ இந்த எம்பிக்கு தெரிஞ்சு நடந்ததா தெரியாம நடந்ததா? அப்ப இப்படி தெரியாதுன்னு சொன்னா கூட இந்த 4 பேரை வேறு யாரோ ஒருத்தர் தான் கூட்டு வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கணும். ஒன்று இந்த 4 பேரையும் எம்பிக்கு நேரடியாக தெரிஞ்சிருக்கணும், இல்லை எம்பிக்கு மிகவும் நெருக்கமான யாரோ ஒருவர் வந்து தான் இவங்க நம்ம பசங்க கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு ரெக்கமெண்டேஷன் பண்ணியிருக்கணும். அப்போ அவர்கள் பின்னணி என்ன, இவர்கள் இருவருக்கும் உள்ள தொடர்பு என்ன? முதல்ல எம்பிக்கு இது ஏற்கனவே தெரியுமா தெரியாதா? தெரிஞ்சே தான் கொடுத்தாரா? இல்லை எம்பிக்கு தெரியாதுன்னா எம்பியிடம் இவர்களை அறிமுகப்படுத்திய நபர் யாரு? அந்த நபருக்கு தெரியாமல் இருந்திருக்காது. அப்போ இந்த தொடர்பு முதல் கட்டமாக இந்த 4 பேருக்கும் எம்பிக்கும் என்ன தொடர்பு? அவர்கள் இருவரும் ஒருவர் எப்படி அறிந்து கொண்டார்கள்? ஒரு எம்பியோட பாஸ் கொடுக்குற அளவுக்கு என்ன நெருக்கம் இருக்கு? இல்லை, இப்போ ஏதோ ஒரு வகையில் அவங்க வந்து என்ன சொல்றாங்க, சர்வாதிகாரத்தை ஒழிப்போம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த அரசு வந்து சர்வாதிகார அரசா இருக்குது, பெண்கள் பாதுகாப்பு இல்லை, ஏதோ ஒரு வகையில் தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்வதற்காக எம்பியோட பாஸ் அவங்க பயன்படுத்திருக்கலாம் இல்லையா? அதைத்தான் கேட்குறான். ஆட்சி அவங்களோட ஆட்சி. காங்கிரஸ் ஆட்சி செஞ்சு எதிர்கட்சியில இருந்து கொடுத்தாங்கன்னா ஆட்சி அதிகாரத்தை எதிர்த்து குரல் கொடுப்பதற்காக வந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனா இங்க அந்த மாதிரி இல்லையே. கொடுத்தவரே ஆளுங்கட்சி சேர்ந்தவர். அப்ப அவருக்கே மோடி ஆட்சி பிடிக்கலையா? மோடியை எதிர்த்து குரல் கொடுங்க அப்படின்னு சொல்லி இவரே ஆள் அனுப்பி விட்டாரா? இல்ல, முதல்ல அவங்க முழக்கம் போடும்போது பாரத் மாதாக்கு ஜெயின்னு சொல்றாங்க, அதுக்கப்புறம் சர்வாதிகாரம் ஒழிக. பாரத் மாதா ஓகே தாங்க, ஆனா பாரத் மாதா வீட்டு மேலேயே குண்டு போடுவீங்களா நீங்க? ஏன்னா இது பிஜேபியோட ரெகுலர் ஸ்டைல். இது யாருமே அவங்க மேல குண்டு போடலனாலும் அவங்களே அவங்க மேல குண்டு போட்டுக்கிட்டு ஐயோ எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு கதறது வந்து பலகாலமா நம்ம பார்த்துக்கிட்டு தான் வரோம். இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல முதல் கட்டமாக என்னுடைய கேள்வி, இவங்க 2 பேருக்கும் எப்படி கனெக்ஷன்? பாஸ் கொடுக்குற அளவுக்கு ஒரு சாதாரண ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கேட்ட வாங்குறதே எம்பிட்ட கஷ்டங்க, பாஸே வாங்குற அளவுக்கு எப்படி ஒரு நெருக்கமானாங்க? 2வது கேள்வி, என்னோட கேள்வி என்னன்னா, அந்த சோதனையில் ஈடுபட்ட அதிகாரிகள் யாரு? அவர்கள் கடந்த 1 மாத காலமாக தொடர்ந்து தினமும் வரக்கூடிய பணியில இருந்தவங்களா, இல்லை இன்னைக்கு மட்டும் ஸ்பெஷலாக வேற ஆபீசரை போட்டாங்களா? இல்ல, இப்ப நாடாளுமன்றத்துக்குள்ள தனி ஃபோர்ஸ் தான் இருக்கும். அல்ல, அந்த ஃபோர்ஸ்லயே நேத்து வர வேலை செய்து கொண்டிருந்த சுரேஷ், ரமேஷ், குமார் அப்படின்ற அந்த மூணு பேர் தான் இருந்தாங்களா? இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் புதுசாக அதுல ஒரே ஒரு சுரேஷை ரிமூவ் பண்ணிட்டு வேற யாரையாவது போட்டிருக்காங்களா? ஏன்னா அவர்களின் பார்வையை மீறி இவர்கள் உள்ள போக முடியாது. நிச்சயமா போக முடியாது. நீங்க வந்து ஒரு தீப்பெட்டி எடுத்துட்டு போக முடியாதுங்க. நல்லா புரிஞ்சுங்க. சாதாரண மேட்ச் பாக்ஸ் இருக்குல்ல, அந்த மேட்ச் பாக்ஸை நீங்க உள்ள எடுத்துட்டு போக முடியாது. ஏன்னா அது வந்து இன்ஃபிளேமபிள் ஆர்டிகல். மெட்ரோ ஸ்டேஷன்ல கூட நீங்க உள்ள போனீங்கன்னா
ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். என் நண்பர் வந்து புகைப்பிடிக்கும் பழக்கம் உள்ளவர். அவர் சிகரெட்லாம் எடுத்துட்டு போவார். ஆனா என்ன பண்ணுவாரு, வெளியே மெட்ரோல ஏறும்போதே அந்த தீப்பெட்டி தூக்கி வெளியே விட்டுருவாரு. ஏன்னா தீப்பெட்டி வந்து அலௌடு கிடையாது. ஏன்னா அது வந்து எரியக்கூடிய பொருள். அப்போ ஒரு பார்லிமெண்ட்டுக்குள்ள இன்ஃப்ளேமபிள் ஆர்டிகிள் எதையுமே நீங்க கொண்டு போக முடியாது, இன்க்ளூடிங் ஸ்மால் மேட்ச் பாக்ஸ். ஒரு தீப்பெட்டியை கூட கொண்டு போக முடியாதுன்றப்போ எப்படி 2 கண்ணீர் புகை குண்டுகளை இவர்கள் எடுத்துட்டு போக முடியுது? அப்ப இந்த செக்யூரிட்டி பிரீச்ல எப்படி நடந்தது? அங்க இதற்காகவே இன்னைக்கு ஆளை செட் பண்ணி சரியா செக் பண்ணாம உள்ள அமுச்சு விட்டுரு அப்படின்ற மாதிரி ஆளை செட் பண்ணியிருந்தாங்களா? அப்படி இல்லைன்னா ரெகுலரா வந்தவங்க தானா? இந்த கேள்வி 2வது கேள்வி. 3வது கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, பழைய பார்லிமெண்ட் இருக்கு பார்த்தீங்களா, பழைய பாராளுமன்ற கட்டடம். அந்த கட்டடத்திலும் இது மாதிரி பார்வையாளர்கள் பகுதின்னு ஒன்று உண்டு. ஈவன் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சட்டசபையில் கூட பார்வையாளர் பகுதி உண்டு. எல்லா இடங்கள்லையும் பார்வையாளர் பகுதின்னு ஒன்று உண்டு. போய் உட்கார்ந்து பார்க்கலாம். அதற்கு அனுமதி உண்டு, இல்லைன்னா நம்ம மறுக்கலை. ஆனால் அந்த பகுதியிலிருந்து மெம்பர்ஸ் இருக்கக்கூடிய ஏரியாவுக்குள்ள நீங்க போக முடியாது. போக முடியாத மாதிரி தான் கட்டியிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது இந்த புதிய பாராளுமன்ற கட்டடத்தில் இருக்க டிசைனே தப்பா எப்படி அதை வந்து அந்த செக்யூரிட்டியை லாப்ஸ் பண்ணாங்க? ஏன்னா பார்வையாளர் பகுதியில இருந்து உள்ள போக முடிஞ்சிருக்கு, ஈஸியா போறாரு, சிம்பிளா போக முடிஞ்சிருக்கு. அப்ப அப்படி போக வழிவகை செய்யும்படி இந்த டிசைன் வந்து பாராளுமன்ற டிசைனே தப்பா இருக்கா அப்படின்றது இன்னொரு அடுத்த கேள்வி. ஏன்னா ஒவ்வொரு கட்டடம் கட்டும் போதும் ஒரு மருத்துவமனையாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அதுக்குன்னு சில நார்ம்ஸ் இருக்கு, ரூல்ஸ் இருக்கும். இந்த விஷயங்களெல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணி தான் அந்த பில்டிங்கை பிளானே பண்ணுவாங்க. அப்போ இங்கே வந்து பார்வையாளர் பகுதியிலேருந்து இப்போ உள்ளே போயிட்டாங்கன்னா என்னோட அடுத்த கேள்வி என்னன்னா, ரொம்ப சிம்பிள். இந்த மாதிரி பாம் கூட வேணாங்க, புகை குண்டுலாம் கூட வேணாம். நம்ம இந்த பாரு இந்த மாதிரி இடங்கள்லாம் பவுன்சர்ஸ்னு சில பேரை பார்த்துருப்பீங்க. நல்ல ஒரு 6.25 அடி 6.5 அடி உயரத்துக்கு, நல்ல ஒரு 3 அடி அகலத்துக்கு இருப்பாங்க. உள்ள அந்த பார்ல குடிச்சுட்டு அதான் கலாட்டா பண்ணாங்கன்னா அப்படியே மொத்தமாக தூக்கி கொண்டு போய் வெளியே போட்டுருவாங்க. அடிக்கலாம் மாட்டாங்க, அப்படியே தூக்கி கொண்டு போய் வெளியே போட்டுருவாங்க பாரை விட்டு. அந்த பவுன்சர் சைஸ்ல ஒரு 10 பேர் உள்ள இறங்கி தனக்கு பிடிக்காத இன்னொரு கட்சியை சேர்ந்த ஒரு 10 எம்எல்ஏவை மண்டையை உடைச்சு கையால உடைச்சாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? நீங்க செக்யூரிட்டி செக் பண்ணீங்கன்னா ஒண்ணுமே இருக்காது, பிளெயின் ஆளா தான் இருப்பான். 10 பவுன்சர் ஆளுக்கு 10 இடங்கள்ல போய் பரவலா உட்கார்ந்துக்கிட்டு எல்லாரும் உள்ள குதிச்சு, ஏன்னா உள்ள ஈஸியா போக முடியுது. பழைய பாராளுமன்ற கட்டடத்தில் அல்லது இப்ப நம்ம தமிழ்நாடு சட்டமன்ற கட்டடத்துல கூட யாரும் வந்து டக்குன்னு பார்வையாளர் பகுதியிலிருந்து மெம்பர்கள் இருக்கக்கூடிய பகுதிக்குள்ள போக முடியாது. ஆனா இங்க ஈஸியா போக முடியுதுன்னா இது எப்பேற்பட்ட செக்யூரிட்டி லேப்ஸ்ன்றதை யோசிக்கணும். ஆளை வச்சு அடிக்கிறதுன்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம்லாங்க, திரைப்படங்கள் எல்லாம் பார்த்து. ஓகே, புரியுது. அந்த மாதிரி கூலிப்படை மாதிரி ஒரு 10 பேர் 20 பேரை செட் பண்ணி எல்லாம் பவுன்சர் மாதிரி சைஸா இருக்கிறாங்க. இந்த காங்கிரஸ் எம்பிலாம் விட்டு வைக்கிறாங்க. அவங்க ஏற்கனவே அவங்க எல்லாம் வயசான தாத்தாக்கள், அவங்களுக்கு நடக்கிறதே பெரிய பிரச்சனை. உள்ள பூந்து இப்ப ஒரு 20 பேர் உள்ள பூந்து இருக்கிற எம்பி மண்டையெல்லாம் உடைச்சானா என்ன பண்ணுவீங்க? இது வந்து நம்ம சாதாரணமா கடந்து போகக்கூடிய ஒரு சம்பவமா நான் பார்க்கல. இதுக்கு பின்னாடி சீரியஸான ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. இல்ல, ஓகே, நீ சீரியஸான பிரச்சனை இருக்குதுன்னு சொல்றீங்க. இந்த சம்பவம் நடந்த பிறகு செந்தில்குமாரை டேக் பண்ணி இந்த மாதிரி பண்ணிட்டீங்களே அப்படின்னு ஒண்ணு வருது. அவரை கோத்து விடுறதுக்கான ஒரு முயற்சி நடக்குது. சரி, ஒரு கட்சிக்காரர் அல்லது ஆதரவாளர் யாரோ ஒருத்தர் அதை செஞ்சுட்டான் அப்படின்னு வச்சுப்போம். இன்னொரு கருத்து வந்தது, இந்த நேரத்துல ராகுல் காந்தி உள்ள இல்லை. அப்ப அப்படின்னும் போது இதை சொல்ல வரும்போது என்ன சொல்றாங்கன்னா, இப்போ ராகுல் காந்தியோடைய பிளான் இதுல இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோட்டத்தை உருவாக்குறாங்க. இதுதான் தோற்றத்தை உருவாக்க முயற்சி பண்றாங்க. ஆனா ராகுல் காந்தி உள்ளதாங்க இருந்தாரு, அவர் வெளியெல்லாம் போல, அவர் உள்ளதான் இருக்கிறாரு. இவர்களுக்கு வேணுங்கிறதுக்கு இஷ்டத்துக்கு இப்ப டாக்டர் செந்தில்குமாரை கோத்து விட்டாங்கல்ல, அது மாதிரி அடுத்தால் ராகுல் காந்தியும் கோத்து விடலான்னு பாக்குறாங்க. நம்ம கடந்த 10 ஆண்டுகளாக பார்ப்பது என்ன, இந்த சங்கி குரூப் பண்றது பூரா இவங்க பண்ணிடுவாங்க, பண்ணிட்டு வேற யாரையாவது கோத்து விடுறது. இது இன்னைக்கு நேத்து இவர்களின் பழக்கம் இல்லைங்க. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, இந்திரா காந்தியை கொன்றது யாருன்னு கேட்டா அவங்களுக்கு தெரியுமா? பேர் தெரியுமா? பெரும்பாலும் யாருக்கும் தெரியாது. ஒரு சீக்கியர் வந்து பாதுகாப்பு கேட்கும் போது என்ன சொல்றாங்க, இந்திரா காந்தியை கொன்றது ஒருன்னு கூட சொல்ல மாட்டாங்க. இந்திரா காந்தியை கொன்றது சீக்கியர்கள், ராஜீவ் காந்தியை கொன்றது விடுதலை புலிகள், தானுன்னு சொல்ல மாட்டாங்க, விடுதலை புலிகள்னு சொல்ல. மகாத்மா காந்தியை கொன்னது யாருடா அப்படின்னு கேளுங்க, நாத்துராம் கோட்சே. ஏன் அப்ப மட்டும் RSS சொல்ல? அப்ப சொல்லும் போது என்ன சொல்லணும்? RSS சொல்லு, இந்து மகாசபைன்னு சொல்லு, இல்ல பார்ப்பனர்கள்னு சொல்லு. அங்க சீக்கியர்கள், இங்க விடுதலை புலிகள். இங்க வரும்போது மட்டும் அவன் எந்த அடையாளத்தின் பேரில் அந்த கொலையை செய்தானோ அதை மறைத்து அந்த பேரை மட்டும் குறிப்பா சொல்றீங்களே, அதே போன்ற வேலையை தான் இங்கேயும் செய்யறாங்க. ஏன்னா போகும்போதே அவன் நாத்துராம் கோட்சே என்ன தெளிவா போயிருக்கான் பாருங்க, தொடையில இஸ்மாயில் பச்சையை குத்திட்டு போயிருக்கிறான். அவனுக்கு நல்லா தெரியும், காந்தியை கொல்ல போறோம், கொன்ன உடனே நம்மளும் சுட்டுட்டு சாவ போறோம், நம்ம இந்துவா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு எப்படியும் ஒரு 2 நாளாவது ஆகும். அதுக்குள்ள ஊர்ல ஒரு 50,000 முஸ்லிம்ஸை அடிச்சு கொண்டு வரட்டும், காந்தியவே கொண்டாங்கன்னு பொருளையை கிளப்போம் அப்படின்னு நினைச்சுதானே போயிருக்காங்க. இங்கேயும் பாருங்க, இந்த
பிரச்சனைக்குள்ள நான் இப்படி முக்கியமா 3 கேள்வி கேட்கிறேன். அந்த எம்பிக்கும் அந்த குண்டை எடுத்துக்கொண்டு போனவர்களுக்கும் என்ன தொடர்பு? நம்பர் 1. நம்பர் 2, அன்னைக்கு இருந்த செக்யூரிட்டி ஆபீசர்ஸ் எப்பவும் ரெகுலரா இருக்கிறவங்களா, இன்னைக்கு புதுசா இன்னைக்கு மட்டும் டியூட்டிக்கு வந்த புது ஆபீசரா? அப்படின்னா அது ஏன் அந்த டியூட்டி மாற்றப்பட்டது? இல்லைன்னா அந்த செக்யூரிட்டி ஆபீசர்ஸ்ல யார் அந்த மோல், அந்த ஒற்றன் யாரு, இவர்களின் கையால் யார் அப்படிங்கிறத 2வது பிரச்சனை. 3வது பிரச்சனை, இருக்கிற டிசைனே தப்பு. அப்போ பாராளுமன்றத்தில் இந்தியாவின் மக்களின் முகமாக அடையாளமாக ஒரு 500 சொச்சம் பேர் அங்க போய் உட்கார்றாங்க. அப்ப அவர்களின் உயிருக்கே முதல்ல ஆபத்து இருக்குன்ற அளவுக்கு ஒரு பில்டிங்கை டிசைனே தப்பா கட்டி வச்சிருக்கிறீங்கன்னா, அப்ப இந்த பில்டிங்கை கட்டினதுல என்ன பிரச்சனை இருக்கு? அதுக்கு பின்னாடி நடந்த தவறுகள் என்ன? இது எல்லாத்தையும் விசாரிக்கும் வரை இதை ஆக்சுவலா யாராவது பொதுநல வழக்காக கோர்ட்லயே போய் கேட்கலாம். இவ்வளவு பிரச்சனை இருக்கு சார், அதனால இது முடிகிற வரை பாராளுமன்றத்தை பழைய இடத்துக்கு மாத்துங்கன்னு கேட்கலாம். ஓகே, இப்போ நீங்க சொல்லியிருக்கிற விமர்சனங்கள் அது கவனத்துக்குரியது தான். அதுல இன்னொன்று என்ன அப்படின்னா, ஏற்கனவே நாடாளுமன்றத்தின் மீது தாக்குதல் நடந்து இது 22வது ஆண்டு. அந்த நினைவு தினத்தை நீங்க கொண்டாடும் அன்னைக்கு தான் உள்ள போய் தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. அன்றைய தாக்குதல் அப்படின்றதுக்கான முகமாக இருந்தது பாகிஸ்தான் தீவிரவாதிகள். அப்சல் குரு தலைமையில அவங்க ஒரு திட்டமிட்டு ஒரு பெரிய தாக்குதலை திட்டமிட்டாங்க. கார்ல எல்லாம் வெடிபொருட்கள்லாம் ஏற்றிட்டு போயிருந்தாங்க. உள்ள போய் துப்பாக்கியால சுட்டு சண்டை போட்டாங்க. இப்படியான ஒரு பெரிய பதட்டம் பரபரப்பு அந்த நேரத்துல இருந்தது. அன்றைக்கு பாகிஸ்தான் தீவிரவாதிகள், முஸ்லீம் தீவிரவாதிகள்னு சொன்னது. இன்னைக்கு அதுக்கு வேற ஒரு முகம் வருது. சர்வாதிகாரத்துக்கு எதிராக, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இது அதே நாள்ல செய்ய வேண்டிய அவசியம் என்ன? அதாவது சர்வாதிகாரம் நடக்கிறதுனா யார் செய்யறா? மோடி தான் செய்யறாரு. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா யார் செய்யறா? அதுவும் மோடியின் அரசாங்கம் தான் செய்யுது. அப்ப அதைத்தான் நம்ம பார்க்கணும். இந்த இடத்துல இவரின் நோக்கம் என்ன ஆகி போச்சுன்னா, இந்த எம்பி இவர் தான் லெட்டர் கொடுத்தாருன்றது வெளியே வராதுன்னு நினைச்சிருந்துருக்காங்க. வெளியே வராது, கேட்டா காங்கிரஸ் தான் பண்ணிச்சு அப்படின்னு ஒரு பொருளையை கிளப்பலான்னு தான் இவனுங்க ட்ரை பண்ணியிருக்காங்க. 1. 2வது பார்த்தீங்கன்னா, இந்த தேதியை கேட்டீங்க பார்த்தீங்களா, இந்த தேதியோட சேர்த்து நீங்கள் இன்னொரு சம்பவத்தையும் நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த கேடிங்க எப்படிப்பட்ட ஆளுங்கன்னு. பாபர் மசூதியை இடிச்சாங்க, அதுக்கு ஒரு தேதியை குறிச்சாங்க, டிசம்பர் 6 அப்படின்னு. எதற்காக? அதுவரை மக்கள் டிசம்பர் 6ஆம் தேதி அம்பேத்கரின் நினைவு நாளை மட்டும்தான் அவங்க பூரா மனதில் வைத்துக் கொண்டிருந்தார்கள். அந்த பாபர் மசூதி சம்பவத்துக்கு பிறகு முழுக்க யாருமே அம்பேத்கரை பற்றி பேசுவதை விட பாபர் மசூதியை பத்தி தான் பேசணும், புதுசா ராமர் கோயிலை கட்டினதை பத்தி தான் பேசணுன்ற அளவுக்கு மாத்தணுன்றதுக்காக தான் பண்ணாங்க. அதே போல கரெக்டா 22வது வருஷம் முடிஞ்சிருக்கு. அந்த 22வது வருஷத்துல இன்னைக்கு வேணும்னே அந்த வேலையை செஞ்சிருக்கிறாங்கன்னா, இதை அதோட லிங்க் பண்ணணும்ன்றதுதான் இவர்களோட நோக்கம். பிடிபடுவோன்னு தெரியும், ஆனாலும் துணிச்சலாக போய் இந்த வேலையை செஞ்சிருக்கிறாங்க. ஏன்னா மனோரஞ்சன்ற பேர்லாம் முஸ்லிம்ஸ் எல்லாம் வைக்க மாட்டாங்க. தப்பிச்சிடலான்னு நினைச்சாங்களா, இல்ல அதுக்கு ஒரு திட்டம் வச்சிருந்தாங்களோ என்னவோ தெரியல. இந்த மாதிரி பண்ணிட்டு எஸ்கேப் ஆயிடலாம். ஏன்னா நானே கேட்டேன், செக்யூரிட்டி பிரீச் இருக்கு அப்படின்னு. இல்ல அங்க சிவசேனா எம்பி பிடிச்சிட்டாரு. அவருக்கே தெரியல, இது நம்ம ஆளுன்னு தெரியாம பிடிச்சிட்டாரு. அதுதான் பிரச்சனை. சிவசேனா பிஜேபிக்கு எதிராக தானே இருக்குது. சிவசேனா இப்பதாங்க எதிரா இருக்கு. ஆனா அடிப்படையில 2 பேருமே இந்துத்துவாவை பேசுவாங்க தானே. இந்துத்துவாவை பத்தி பேசினாலே, அதாவதுங்க இந்து மதம்னு இல்லை, எந்த மதத்தை தன்னுடைய அடையாளமாக சொல்லி ஒருத்தர் அரசியல் செய்தாலும், அது கிறிஸ்தவ மதமாக இருந்தாலும் சரி, இஸ்லாமாக இருந்தாலும் சரி, இந்து மதமாக இருந்தாலும் சரி, பௌத்தமாக இருந்தாலும் சரி, மதத்தை அடையாளமாக சொல்லி ஒரு அரசியல் பேசுறாங்க அப்படின்னு சொன்னா அது கண்டிப்பா தவறான செயல் தான். ஓகே, இதுல பாதுகாப்பு குறைபாடு அப்படிங்கிறது தான் மையமான பிரச்சனையா? இதுல வேற ஏதாவது சதி திட்டம்? இல்ல, பாதுகாப்பு குறைபாடுன்னு நான் சொல்ல, பாதுகாப்பில் ஊடுருவல் இருந்திருக்கும்ன்ற, பாதுகாப்பில் வேறு யாரோ ஊடுருவி இருப்பாங்கன்ற. இப்ப நீங்க அப்சல் குரு பத்தி கேட்டீங்க. அப்சல் குருவோட கதையெல்லாம் எடுத்தீங்கன்னா ரொம்ப என்ன சொல்றதுன்னு தெரியல. ஏன்னா இதை நம்ம ஏதாவது சொல்ல போக இவர் பாகிஸ்தான் உளவாளி, ஏற்கனவே நம்ம இல்ல அவர் மீதான குற்றச்சாட்டே அவர் ஒரு தீவிரவாதி, சதி திட்டத்துக்கு தலைமை தாங்கினார் அப்படின்னா, ஏற்கனவே நம்ம இஸ்ரேலுக்கு எதிராக பேசுறதுக்காகவே நிறைய பேர் இவர் ஹமாஸோட அதிகாரப்பூர்வமான செய்தி தொடர்பாளர்லாம் கமெண்ட் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப அப்சல் குரு பத்தி பேர ஏதாவது சொன்னோம்னா அப்புறம் ஸ்ட்ரெயிட்டாவே முத்திர குத்திடுவாங்க, இவர் ISI தீவிரவாதி தான். நான் சொல்ற செய்தி பூரா அருந்ததி ராய் எழுதுற கட்டுரையிலிருந்து தான் நான் சொல்றேன். இது ஏன் கருத்தெல்லாம் இல்லை, அது தெளிவா முதல்ல பதிவு பண்ணிடுவோம். அருந்ததி ராயும் அவங்க கருத்தெல்லாம் பண்ணல, அந்த விசாரணையில நடந்ததை வச்சு அவங்க சில கேள்விகளை எழுப்பியிருக்கிறாங்க. இந்த ஆவணங்களின் அடிப்படையில தான் கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க. செத்து போன அந்த தீவிரவாதி 5 பேர் யாரு அப்படின்னு சொல்லி அடையாளம் காட்டினது யாரு? அப்சல் குரு தான் காமிச்சாரு. அந்த பேர் யாரு? இவங்க தான் சொல்லி இது அந்த ஆள் தான் சொல்லுன்னு சொல்லியிருக்காங்க. அவன் சொல்லி இருக்கிறான், வேற ஒன்றும் சொல்லலை. ஏன்னா நீதிமன்றத்தில் விசாரிக்கும் போது அவன் சொல்லிட்டான் அப்படின்னு சொல்ல சொன்னாங்க. நானும் சொன்னேன்.
அவர் அந்த நான் 5 பேருக்கு 5 முஸ்லீம் பேர் சொன்னதுக்கு மேல இது வந்து துரைமுருகன், இது சங்கர், இது ஃபெலிக்ஸ் அப்படின்னு வரிசையா வாய்க்கு வந்த பேர்லாம் சொல்லியிருந்தா கூட அதையும் உண்மைன்னு சொல்லி தான் ஏத்துக்கிட்டாகணும்னு வைங்களேன். அதுக்காக இந்த பேர்ல இருக்கிறவங்களாம் தீவிரவாதியா இருக்கக்கூடாதுன்னு நம்ம நினைக்க முடியாது. எந்த பெயரில் யார் வேணுமாலாம் இருக்கலாம். தீவிரவாதத்துக்கு மதம் கிடையாது, இனம் கிடையாது. ஸோ இது வந்து வேறு யாரையோ குறிப்பதாக நினைச்சிக்காதீங்க. நான் சும்மா வாயில வந்த பேர் தான் ஒரு 3 பேரை சொன்னேன். அது குறிப்பா இந்த ஆளெல்லாம் குறிக்குதுன்னு நீங்களா பொருத்தி பார்க்க கூடாது. அப்படி பொருத்தி பார்த்தால் அதற்கு நான் பொறுப்பு இல்லை. இது வந்து கடைசி வர அவங்க சொன்னதே என்னன்னா, இதுல இன்னொரு காமெடி என்னன்னா, தீவிரவாதிகள் வந்து தங்களுடைய அடையாளத்தை மறைப்பதில் அவ்வளவு தெளிவாக இருப்பாங்க. இதுல செத்து போன தீவிரவாதிகள் பேண்ட் பாக்கெட்ல அவங்க வீட்டு அட்ரஸ்லாம் எழுதி வச்சிருந்துருக்காங்க, லவ் லெட்டர்லாம் வச்சிருந்துருக்காங்க. இன்னும் ரேஷன் கார்டு ஜெராக்ஸ் தான் பாக்கெட்ல வச்சுட்டு வரலன்னு நினைக்கிறேன். அது எப்படிங்க அவங்க கையில ஆதாரத்தை வச்சுட்டு வருவாங்களா? அதாங்க, அது அந்த கேள்வியை தான் அருந்ததி ராயும் கேட்குறாங்க. அது எப்படிங்க வரும்போது அப்படிதான் வருவானா? இது என்ன இருக்கையில பைத்தியக்காரத்தனமா இருக்கு. இல்ல அப்போ ஸ்மார்ட் ஃபோன்லாம் அப்போ வரல, வந்திருந்தா வீட்டு லொக்கேஷனை கூட ஷேர் பண்ணிட்டு கூட வந்தாலும் வந்திருப்பாங்க போல இருக்கு. ஆனால் இப்போ அவங்க கார்ல முன்னாடி அத்வானி வாஜ்பாய் வந்து ஒழியணும், இந்த நாடு நல்ல நாடு இல்லை, மோசமான நாடு, இப்படிலாம் வந்து ஸ்டிக்கர் ஓட்டிட்டு வந்திருக்காங்க. ஆமா, அந்த ஸ்டிக்கர் ஓட்டிட்டு வந்தப்போ போலீஸ் பார்த்துட்டு எப்படிங்க சும்மா விட்டாங்க? ஏன்னா அப்ப ஆட்சியில இருந்ததே வாஜ்பாய் தான் இருந்திருக்கு. முழுக்க சுத்தி தான் வருது காரு. வாஜ்பாய் தான் ஆட்சியிலே இருக்கிறாரு. லோக்கல்ல டிராபிக் போலீஸ் பார்த்தாலே பிடிச்சி தூக்கி உள்ள வச்சிருப்பான். அந்த வண்டியை எடுத்துட்டு பார்லிமெண்ட் உள்ளே வந்திருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. எப்படியோ கடைசியா ஒரு வழியா அப்சல் குருவை, அதாவது என்ன சொல்றது, இப்படி ஒரு பெரிய சம்பவம் நடந்துச்சு அப்படின்றப்ப யாராவது ஒருத்தருக்கு தூக்கு தண்டனை கொடுத்தே ஆகணுன்ற மாதிரி கொடுத்த மாதிரி தான் எனக்கு தோணுதே தவிர, ஒரு குற்றத்தின் மீது ஆதாரம் எதுவுமே இல்லையா? அவரோட வாக்குமூலத்தை தாண்டி வேற எந்த ஆதாரமும் கிடைக்கலங்க. ஏன்னா நம்ம சிஆர்பிசிலேயே வந்து என்னன்னா, காவல்துறையில நீங்க கொடுக்குற ஸ்டேட்மெண்ட் வந்து சாட்சியே கிடையாது. நீதிமன்றத்துல அவர் சொல்றதுதான். நீதிமன்றம் தான் அவரே சொல்றாரு, நீ எதுக்கு அந்த கார்ல கொண்டு போய் விட்ட அப்படின்னு கேட்டதுக்கு, இல்ல கொண்டு போய் உடல்னா என் மேல இன்னொரு கேஸ் போடுவாங்க அப்படின்னு அவரே சொல்லியிருக்கிறாரு. அவர் வந்து அப்சல் குரு வந்து ஆக்சுவலா பார்த்தா மனம் திருந்தி சரணடைந்த ஒரு முன்னாள் போராளி அப்படிதான் அவர் சொல்லணும். அவர் சின்ன வயசுல ஏதோ ஒரு விதத்தில் அந்த கருத்துக்களால் ஈர்க்கப்பட்டு, இப்போ நிறைய தம்பிகள்லாம் சில கதைகளால் ஈர்க்கப்பட்டு நம்மளும் போய் எங்கேயாவது கடல்ல போய் சண்டைக்கு போலாமா அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருக்கிறாங்கல்ல, அது மாதிரி ஏதோ ஈர்க்கப்பட்டு போய் கொஞ்ச நாள் சுத்தி தன்னுடைய லைஃபை வீணாக்கி கடைசியில் வேணாம் போதும்னு நார்மல் லைஃப்க்கு வரலான்னு பார்த்த காலத்துல தான் கொண்டு போய் இதுல போத்து விட்டு மொத்தமா கதையை முடிச்சு விட்டாங்க. அவங்க கேட்குற கேள்வி பூரா கடைசி வர இப்போ அந்த அதே வழக்கில் சம்பந்தப்பட்ட அந்த கிலானின்னு ஒரு பேராசிரியர், அவருக்கெல்லாம் ராம் ஜெத்மலானிய வந்து ஆஜரானாரு. அப்சல் குருக்கு யார் வந்தாங்க? அந்த வந்த வக்கீலே யாருக்கும் தெரியாது. அவரு நீதிமன்றம் வக்கீல் கொடுத்தது ராம் ஜெத்மலானிய ஒரு வக்கீலா இல்ல, அந்த வக்கீல் பேரே யாருக்குமே இன்னைக்கும் தெரியலையே, எனக்கும் தெரியாது. யாரோ ஒரு வக்கீல் நீதிமன்றமே அலாட் பண்ணுச்சுன்றது மட்டும்தான் ஞாபகத்துல இருக்கு. ஆனா அவருக்காக வாதாடி இருப்பாங்க இல்லையா? என்ன வாதாடி இருப்பாரு? என் கட்சிக்காரர் பாவம் நல்லவர், உங்களுக்கு தெரியாத சட்டத்திட்டங்கள் இல்லை, அதனால் அதை பார்த்து நீங்களே அவரை தூக்கில் போட்டு விடுங்கள் அப்படின்னு நம்ம வடிவேல் பேசுற மாதிரி தான் பேசியிருப்பாருன்னு நினைக்கிறேன். கடைசியில வேற ஒண்ணுமே இல்லைங்க. என்னன்னா, he accepted as guilty. அதாவது நீ குற்றம் சாட்டப்பட்டவர இந்த குற்றங்களை ஒத்துக்கொள்கிறாயா அப்படின்னு கேட்டதுக்கு ஆமா ஒத்துக்கிறேன்னு சொன்னதுனால சொல்ல வச்சு போட்டாங்க அப்படின்னு தான் அந்த நான் சொல்லலை, அருந்ததி ராய் சொல்றாங்க. சரிங்களா? இது வந்து ஒரு பெரிய அவமானமாக, தேசத்தின் அவமானமாக கருதப்பட்டு, அதற்காக கடைசியில யாரோ ஒருத்தர் களபலி மாதிரி பலியை கொடுத்துட்டா முடிஞ்சிரும் அப்படின்ற மாதிரி செஞ்ச விஷயமா தான் அதை இன்னைக்கும் பல பத்திரிகையாளர்கள் பாக்குறாங்க. அன்னைக்கு வந்து ஒரு பெரிய கொந்தளிப்பை மக்கள் மத்தியில. ஆமாங்க, அன்னைக்கு வந்து ஊடகங்கள் எல்லாமே அன்னைக்கு வந்து உலக நாடுகளே மிரண்டாங்க. இங்க எல்லையில் ராணுவம் நிறுத்தப்பட்டது மட்டும் இல்ல, கிட்டத்தட்ட 10,000 கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 10 லட்சம் வீரர்களோட எல்லாம் போய் இறங்கிட்டாங்க. 2 நாடுகளிலும் அணு ஆயுதங்கள் உள்ளன. அப்ப கண்டிப்பா பெரிய போர் வந்துடும். ஏற்கனவே இந்தியா பாகிஸ்தான் கிரிக்கெட் மேட்ச் நடந்தாலே வெட்டிட்டு சாவாங்க. இப்போ உண்மையான போரே வந்துடும். உலக நாடுகளே அச்சத்தில் பார்த்து கொண்டிருந்த அளவுக்கு ஒரு டென்ஷனான டைம் தான் அது. இப்போ ரயில் போக்குவரத்து, பேருந்து போக்குவரத்து, விமான போக்குவரத்து எல்லாமே நிப்பாட்டப்பட்டுச்சு. தூதரகங்கள் வந்து திருப்பி அழைக்கப்பட்டது. அப்போ கிட்டத்தட்ட சண்டைக்கு நெருங்கிட்டாங்க. அதுலயும் பிஜேபி வந்து எப்படா சண்டை போடலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இல்ல, எனக்கு என்ன கேள்வின்னா, அப்சல் குரு ஒருத்தர் கொடுத்த வாக்குமூலம், அதுவும் காவல்துறையில கொடுத்த வாக்குமூலம், அவர் வந்து நீதிபதி கொடுத்த வாக்குமூலம் இல்லை, காவல்துறையில கொடுக்கப்பட்டதாக சொல்லப்படுற ஒரு வாக்குமூலத்தை நம்பி ஒரு நாடு படையெடுத்து இன்னொரு நாட்டுக்கு போருக்கு போயிருக்க முடியுமா? போக ட்ரை பண்ணாங்களே, நல்ல வேலை நடக்கல. போக ட்ரை பண்ணாங்களே,
அதை வந்து மறுக்கவே முடியாது. போரோட கட்டத்துக்கு வந்தாச்சு. அப்புறம் எப்படியோ அப்படி இப்படி நிப்பாட்டி இந்த ஆளை தூக்கில போட்டு சரியா போச்சு அப்படின்ற மாதிரி கணக்க முடிச்சிட்டாங்க. சரி, இப்போ மீண்டும் அந்த பழைய விஷயத்தோட புதிய விஷயத்துக்கு வருவோம். இதே பாதுகாப்பு குறைபாடு அப்பவும் இருந்தது. அதான் பிரச்சனை, பாதுகாப்பு குறைபாடு. கார் இன்னைக்கு வந்து 2 பேர் உள்ள போயிருக்கிறாங்கன்னா, அன்னைக்கு ஒரு அம்பாசிடர் கார் ஸ்டிக்கர் ஒட்டிட்டு கையில் அட்ரஸ் வச்சுட்டு AK-47 துப்பாக்கியோட உள்ள போயிருக்கிறாங்க. அன்றைய பாதுகாப்பு குறைபாட்டுக்கு யாரும் பொறுப்பேற்கல, இன்றைய பாதுகாப்பு குறைபாட்டுக்கும் யாரும் பொறுப்பேற்கல. என்ன, இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அது வந்து கண்டிப்பா அதுல வேற ஏதாவது ஒரு அந்நிய நாட்டு சதி இருந்திருக்கலாம் 2001. அதை இவங்களால கண்டுபிடிக்க முடியலன்றதுதான் விஷயம். அது கண்டுபிடிக்க முடியலன்றதை வந்து எப்படி சொல்லலாம்னா பார்த்தீங்கன்னா, நீங்க பகத்சிங்கே எடுத்துக்கலாம். பகத்சிங் காலத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த ரவுலட் ஆக்ட் எதிர்த்து லாலா லஜபதி ராய் போராட்டம் பண்ணி அவரை அடித்து மண்டையை உடைச்சி ஹாஸ்பிட்டலில் போட்டு அவர் கடைசியில் செத்துட்டார். அவர் மண்டையை உடைச்ச போலீஸ்காரனை விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு பகத்சிங்கும் அவர் நண்பர்களும் என்ன பண்ணுறாங்க, அந்த காவல் நிலையம் பக்கத்தில் போய் சுட்டுறாங்க. ஆனால் என்ன ஆகுதுன்னா, சுட்டது வந்து வேற ஒரு போலீஸ்காரனை சுட்டாங்க. அந்த போலீஸ்காரன் வந்து அன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரம், அந்த சுட்ட ஆங்கிலேய அதிகாரி வந்து சீக்கிரமாக வீட்டுக்கு போயிட்டான். அவருக்கு கீழே வேலை பார்த்த இந்திய அதிகாரி அவரும் கொஞ்சம் வெள்ளையா இருப்பார். பஞ்சாபை சேர்ந்தவர்ல, பஞ்சாபை சேர்ந்த எல்லாருமே கொஞ்சம் நல்லா கலராக இருப்பாங்க. இருட்டில் அந்த ஆள் மாதிரியே இருக்குன்னு நினச்சி இவரை போட்டு தள்ளிட்டு என்ன பண்ணிட்டாங்க, எஸ்கேப் ஆகி பின்ன பக்கத்தில் இருந்த ஒரு காலேஜோட பேக் சைடு போய் அங்கேருந்து ஒரு வண்டி எடுத்துகிட்டு கிளம்பி போயிட்டாங்க. கிளம்பி போனதோடு இல்லாமல் அவரோட இன்னொரு நண்பர் என்ன பண்ணுறாருன்னா, நீ தனியாக போனேன்னா மாட்டிப்ப அப்படின்னு சொல்லி தன்னோட மனைவியை கூட அனுப்பி, நீங்கள் 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி மாதிரி ட்ரெயினில் கிளம்பிடுங்கன்னு லாகூர்ல இருந்து கிளம்பி கல்கத்தாக்கே வந்துட்டார் அவர். அதன் பிறகு கல்கத்தால இருந்து திருப்பி ஜான்சி பகுதியில் வந்து கொஞ்ச நாள் தங்கி இருக்கிறாரு. அங்க வச்சுதான் இவர் இந்த சம்பவத்தை செஞ்சாருன்றத ஒரு இடத்துல பேசிட்டு இருக்கிறாரு. அதுக்கப்புறம் இவர் அங்கேருந்து கிளம்பிட்டாரு. திருப்பி வந்ததுக்கு அப்புறமும் இவரை பிடிக்கவே இல்லை. கிட்டத்தட்ட இந்த சம்பவம் நடந்து 6 மாசமும் இவரை பிடிக்க முடியல. அன்னைக்கும் பாத்தீங்கன்னா பாராளுமன்றத்தில் இவர் பார்வையாளர் பகுதியில இருந்து அந்த பாம்பை தூக்கி போட்டாரே தவிர அவர் வந்து மெம்பர்ஸ் இருக்கிற இடத்துக்கு அவரால் போக முடியல. ஏன்னா அந்த கட்டடத்தின் அமைப்பு அந்த மாதிரி. அந்த நான் மறுபடியும் சொல்றது, கட்டடத்தின் அமைப்பில் தவறு இருக்கு. அதுக்கப்புறம் அவரை வந்து இந்த பாம்பு போட்ட கேஸ்ல தான் அரெஸ்ட் பண்ணி உள்ள வைக்கிறாங்க. உள்ள வைக்கும்போது வேற ஒருத்தன் வந்து இந்த ஜான்சியில வெடிமருந்து வச்சிருக்கிறான்னு அரெஸ்ட் ஆகும்போது அவன் கொடுத்த வாக்குமூலத்தை வச்சுதான் பகத்சிங் வந்து இந்த கொலையில ஈடுபட்டாருன்னு தெரியும். அதாவது அவர் ஜெயிலில் இருக்கும்போது கூட அவர் தெரியாது அவர் இந்த சம்பவத்தில் நடந்தாருன்னு. இந்த விசாரணை அது எல்லாத்தையும் ஒன்னா கிளப் பண்ணி அதுக்கப்புறமா அவர் தூக்கில் போடுறாங்க. அதாவது பிரிட்டிஷ் வரலாறோட சேர்த்தே இந்திய வரலாறுல யாரையுமே சாயங்காலத்தில் தூக்கு போட்டது கிடையாது. பகத்சிங் ஒருவர் தான் சாயங்காலம் 7:30 மணிக்கு தூக்கில் ஏற்பட்டார். ஏன்னா விடிய காத்தால போடுற மரபுல போட்டாங்கன்னா மறுநாள் பகல் பூரா அந்த பாடியை வச்சுட்டு எங்கேயாவது போராட்டம் அது இதுன்னு வெடிச்சிடும் அப்படின்னு சொல்லி சாயங்காலமே தூக்கில் போட்டு 8 மணி 8:30க்கெல்லாம் அவரை எரிச்சு தகனத்தையும் முடிச்சு வேலையை முடிச்சாங்கன்னு வைங்களேன். அப்போ இந்த பாராளுமன்ற கட்டடத்தில் இப்படி ஒரு பெரிய சிக்கல் இருக்குன்றதை நீங்க மறந்துடவே கூடாது. செக்யூரிட்டி பிரீச் நம்ம பேசிட்டே இருக்கிறோம். செக்யூரிட்டி பிரீச் எப்படி நடக்கும்? ஏன்னா அவங்கெல்லாம் இதுக்காக பல ஆண்டுகள் பயிற்சி எடுத்தவங்க. இந்த செக்யூரிட்டி செக்ல இருந்து எல்லாமே அவங்களுக்கு தெரியும். 2001 சம்பவத்துல கூட அவங்க பாராளுமன்றத்துக்கு உள்ள போகல. AK-47 வந்தாங்க, எல்லாமே சரிதான். இது என்ன பாம் பெல்ட் எல்லாம் கொண்டு வந்தாங்க. கிட்டத்தட்ட பொருட்கள் நிரப்பி வச்சிருந்தாங்க. ஒரு கம்பெனின்னு சொன்னா கிட்டத்தட்ட 900 வீரர்கள். ஒரு கம்பெனி வந்து வீரர்கள் சண்டைக்கு வந்தா கூட அந்த கம்பெனி வீரர்களை மொத்தத்தையும் 900 வீரர்களை காலி பண்ற அளவுக்கு ஆயுதங்கள் வச்சிருந்தாங்கன்றது எல்லாமே இருக்கட்டும். அதுக்குள்ளெல்லாம் நம்ம போக வேண்டாம். ஆனாலும் அவர்களால் பார்லிமெண்ட்டுக்கு உள்ள போக முடியல. இவர்களால் பார்லிமெண்ட்டுக்குள்ள போக முடிஞ்சிருக்கு. இதையும் மறைத்து விட்டு இங்கேயும் வந்து சேர்றாங்க பாருங்க. எங்க திமுக மேல வந்து பழிய போடு, ராகுல் காந்தி மேல பழிய போடு. இவங்க ஜோதிமணி வந்து ஒரு தொலைக்காட்சியில வந்து போன்ல பேட்டி கொடுத்துருக்குறாங்க. பேட்டில அவங்க தெளிவா சொல்றாங்க, இந்த பில்டிங் வந்து ரொம்ப கேவலமா இருக்குதுங்க. ஆத்திர அவசரத்துக்கு தண்ணி குடிக்க போறதுக்கு கூட வழி இல்லாத அளவுக்கு தான் கட்டி வச்சிருக்கிறாங்க. இந்த பில்டிங்கோட ஸ்ட்ரக்சரே தப்பா இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. இது எப்படி உள்ள வந்தாங்கன்னே எனக்கும் புரியல. ஏன்னா அந்த பார்லிமெண்ட் மார்ஷல்னு சொல்லி இருப்பாங்க, ஆயுதம் ஏந்தாத காவலர்கள். அதாவது இந்த எம்பி ஒருத்தர் உட்காருங்கன்னு சொன்னா கேட்கவே மாட்டாரு அப்படின்னு சொன்னா அவர் தூக்கி கொண்டு போய் வெளியே விடுறதுக்கு அந்த மார்ஷல்ஸும் இந்த எம்பிக்கள் வந்து சேர்ந்து தான் அவங்கள பிடிச்சிருக்கிறாங்க. அதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு. இந்த பார்லிமெண்ட் கட்டடத்துக்குள்ள வந்து ஆயுதம் ஏந்திய காவலர்கள் வரக்கூடாது. அதுதான் வந்து பொதுவான கருத்து. ஏன்னா அது மாதிரி இந்திரா காந்தியை கொண்ட மாதிரி வேற எவனாவது ஒரு 10 எம்பியை மொத்தமா போட்டு தள்ளிட்டா என்ன பண்றது? அங்க ஒரு பிரீச் வந்துடக்கூடாது. எப்பவுமே காவல் அதிகரிக்க ஆபத்தும் அதிகரிக்கும். அந்த காவலுக்கு வந்தவனே ஏதாவது பண்ணிட்டானா என்ன பண்றதுன்ற ஒரு பிரச்சனை இருக்கு. முக்கியமா நம்ம கேட்க வேண்டியது, நம்ம அண்ணாமலை வேற என்னெல்லாமோ சொன்னாராம்,
அது நானும் கேட்க முடியல என்னால். திருப்பி அவர் ஒரே விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்கிறார். இது ஒரு நல்ல சம்பவமாக தெரியவில்லை, இது வந்து தப்பு தான், யார் தப்பு செஞ்சாலும் அதை நம்ம கேள்வி கேட்கணும்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. யாரை கேள்வி கேட்கணும்னு சொல்லவே மாட்டாரு, கடைசி வரை சொல்லவே இல்லை அவர். அவருடைய இது என்னன்னா, நடந்தது தவறு தான், அதை ஆய்வு செய்யணும், விசாரிக்கணும். இப்போதான் காவல் அதிகாரிகள் உள்ள போயிருக்கிறாங்க. உள்ள இருக்கிறது வந்து பாதுகாப்பு அமைப்பு, ஒரிஜினல் காவலர்கள் இப்பதான் உள்ள போயிருக்கிறாங்க, விசாரிப்பாங்க, உண்மை வரும், யாராக இருந்தாலும் தண்டிக்கப்படணும் அப்படிங்கிறது சரிதானே? ஏங்க இது ஒரு பதிலாங்க? இது பச்சையா தெரியுது, உங்க எம்பி தான் கொடுத்துருக்காருன்னு சொல்லிட்டாங்க. இப்ப இதே இந்த எம்பி பேர் வெளியே வரலன்னா இதுக்குள்ள எத்தனை கதை கட்டியிருப்பாங்க. நம்ம திருச்சி சிவா தான் கொடுத்தாருன்னு இருப்பாங்க, இல்லைன்னா கனிமொழி அக்கா தான் கொடுத்தாங்கன்னு இருப்பாங்க. ஏற்கனவே செந்தில்குமார் சொல்லிட்டாங்க, இல்லைன்னா இப்ப அப்துல்லா போயிருக்காரு. ஏன்னா ஒரு 4 நாளைக்கு முன்னாடி தான் அவர் வேற பெரியாரை பத்தி பேசினாருன்னு சொல்லிட்டு அந்த பேச்சு அவை குறிப்புல இருந்து நீக்கினாங்க. அந்த கோபத்துல அவர் தான் அனுப்பிச்சு விட்டாருன்னு கூட சொல்லியிருப்பாங்க. இன்னொன்னு, இப்ப காஷ்மீர் விவகாரம் பற்றி எறிந்து கொண்டு இருக்கிறது, தீர்ப்பு வந்திருக்குது. இன்னைக்கு வந்து அவங்க சீரமைப்பு மசோதா தான் விவாதம் நடந்துகிட்டு இருந்தது. இந்த சூழல்ல இப்படி ஒரு சம்பவம் நடக்கும்போது அது எதோட, இப்ப காஷ்மீரோட தான் நினைச்சு புரிஞ்சுக்கொள்ளப்படும். அதாவது காஷ்மீரையும் சேர்த்து சொல்லணும், அதோட சேர்த்து வரக்கூடிய எலெக்ஷனுக்காகவும் சேர்த்து செய்யறாங்கன்னு தான் சொல்லணும். அந்த எலெக்ஷனையும் சேர்த்து, ஏன்னா இந்த தேதியை விட்டாச்சுன்னா போயிடும். அதனால இந்த தேதியில ஏதாவது ஒரு சம்பவத்தை இப்ப அடுத்தால பாருங்க, ஜனவரி 31 ஏதாவது ஒரு அட்டகாசம் பண்ணுவாங்க. மார்க் மை வேர்ட்ஸ், இப்பவே நான் சொல்லிடுறேன். இப்ப டிசம்பர் மாசமே சொல்றேன், ஜனவரி 31 ஏதாவது ஒரு கலாட்டா பண்ணுவாங்க பாருங்க வட இந்தியாவில். ஏன்னா அன்னைக்குதான் மகாத்மாவின் இறந்த நாள். கண்டிப்பா அதுக்கு ஏதாவது ஒரு குட்டி கலாட்டா பண்ணி, ஒரு கலவரம் பண்ணி, ஏதாவது ஒரு அட்டகாசம் பண்ணுவானா இல்லையான்னு பாருங்க. இந்த தேதியை மட்டும் நோட் பண்ணிங்க, ஜனவரி 31 கண்டிப்பா இன்னொரு வேலை செய்வாங்க. ஓகே, நம்ம நிகழ்ச்சியின் இறுதி பகுதி வந்திருக்கிறோம். இந்த சம்பவத்தை ஒட்டி பல்வேறு கேள்விகள் எழுந்திருக்குது, பல்வேறு கருத்துக்கள், முரண்பாடுகள்லாம் வந்திருக்குது. உங்களுடைய கருத்துக்களை நீங்க சொல்லியிருக்கிறீங்க, மக்கள் பரிசீலிக்கட்டும். கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி தோழர். நேயர்களை மற்றொரு விருந்தினரோடு மீண்டும் சந்திக்கலாம். நன்றி. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை, விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.